பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை நாம் அநேக நேரங்களில் நாம் வாசித்திருப்போம். ஆனால் அது எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அது புரிந்திருக்கிறது அல்லது நாம் எந்த அளவுக்கு அதை விளங்கி இருக்கிறோம் என்று தெரியவில்லை. ஏனென்றால் நான் பல ஆண்டுகளாக இதை வாசித்திருக்கிறேன். இங்கே ஒரு 3 விதமான காரியங்களை நாம் பார்க்க முடியாது. பாருங்க, முதலாவது சொல்கிறார் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு. பாருங்க, ஒரு அழைப்பு ஒன்று இருக்கிறது. அது கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைத்திருக்கிறார். இரண்டாவது பாருங்க, அந்த அழைப்பு எப்படிப்பட்டது என்றால் அது ஒரு பரம அழைப்பாக இருக்கிறது. மூணாவது பாருங்க, அவர் சொல்றார் அந்த அழைப்பை அந்த பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி என்ன செய்கிறேன் என்று சொல்கிறார், தொடருகிறேன் அல்லது ஓடுகிறேன். இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதை நடைமுறை அதை விளங்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த அழைப்பையும் புரிந்து கொண்டு நாம் நம்முடைய ஓட்டத்தை சீர்வாக்கினோமே ஆனால் அல்லது சரிப்படுத்தினோமே ஆனால் நாம் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, இங்கே அவர் சொல்லுகிறார் இந்த அழைப்பு எப்படிப்பட்டது என்றால் பரம அழைப்பு. நாம் இப்போ பாருங்க, நம்ம ஒரு அழைப்பு இருக்கிறது அல்லது நமக்கு ஒரு பரிசு பொருள் இருக்கிறது. நம்ம என்ன செய்வோம், பரிசு பொருளுக்காக நாம் என்ன செய்வோம் என்றால் ஓடுவோம். ஒரு சில நேரங்களில் சொல்லியிருப்பாங்க பாருங்க, நீங்கள் நான் பார்த்துருக்கிறேன், நம்ம இந்த வாரமலருங்கிறதான பத்திரிக்கையில் என்ன இருக்கும், இந்த கட்டம் போட்டு எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதில் நாம் என்ன செய்யணும், எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணணும், கரெக்டாக பண்ணி அதை அவங்களுக்கு அனுப்பணும். அதை அனுப்புனா அவங்க ஒரு என்ன செய்வாங்க, ஒரு போட்டி வச்சு ஒரு பரிசு கொடுப்பாங்க. அல்லது நாம் ஒரு துணிக்கடைக்கு போகிறோம், அங்கே போனால் நமக்கு ஒரு கூப்பன் கொடுப்பாங்க. அந்த கூப்பனை சரியாக அவங்க கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த கேள்விக்கு சரியாக பதில் எழுதி நாம் போட்டோம்னா முதல் பரிசு என்ன கிடைக்கும், ஒரு கார் கிடைக்கும். 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினோமானால் நமக்கு ஒரு கூப்பன் கொடுப்பாங்க. அந்த கூப்பனில் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, ஒரு 4-5 கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு சரியான ஆன்சரை எழுதி நாம் போட்டோம்னா குழுக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், கார் பரிசு கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் சாதாரணமான, அல்லது நாம் ஒரு வேலைக்காக அழைக்கப்படுகிறோம், நாம் அந்த வேலையை நம்முடைய பார்வையில் என்ன இருக்கிறது, அழைச்சதை பற்றியெல்லாம் யார் கூப்பிட்டாங்க, எங்கேருந்து வந்துச்செல்லாம் நோக்கம் இல்லை. அந்த சம்பளம் மாதமானால் ஒரு சம்பளம் இருக்கும்ல, அது நம்முடைய பார்வையில் இருக்கும். இந்த வேலைக்கு போகலாமா போக வேண்டாமா, இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா. இந்த அழைப்பு என்பது இதுதான். பாருங்க, தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். ஆனா அது எப்படிப்பட்ட அழைப்பு என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அது பரம அழைப்பு. அப்படின்னா என்னங்க, அழைப்பு கரெக்டு, தேவன் அழைச்சார் சரிதான். ஆனால் பரம அழைப்பு அப்படி என்றால் எப்படி நாம் விளங்கிக் கொள்வது? பாருங்க, உலக பிரகாரமாக நமக்கு விடுக்கப்படுகிற அழைப்புக்கும் தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்புக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. ஒரு ஓட்டப்பந்தயத்திலே அல்லது ஒரு ஒரு ஒலிம்பிக்கிலே கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் பரிசு தொகை கிடைக்கும். அவர்களை கனப்படுத்துவார்கள், அவர்களுக்கு ஒரு 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 இது கொடுப்பாங்க, பரிசு கொடுப்பாங்க. அப்புறம் அரசாங்கத்திலிருந்து ஒரு பணம் கிடைக்கும். கடந்த நாட்களில் நான் பொங்கல் பண்டிகை வந்துச்சு, பொங்கல் நாட்களில்
காளையை அடக்கிற முதல் வீரருக்கு என்ன உண்டு? கார் பரிசு வழங்கப்படும். அதுக்காக அவர் அந்த காரை எப்படியாவது என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக விழுந்து விழுந்து என்ன செய்வார் காளையில. ஆனா இந்த அழைப்பு எப்படி என்றால் பரம அழைப்பு. பரம அழைப்பு என்பது அவர் நமக்கு கொடுக்கிற பந்தய பொருள் என்பது அதற்கு ஒரு எல்லை நிர்ணயிக்கப்படவில்லை. உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லல, அல்லது உங்களுக்கு இதுதான் என்று சொல்லவில்லை. இந்த பொருளோட, பரிசு பொருளோட தொகையோ அல்லது அந்த அந்த பெருமையோ வேறுபடக்கூடியதாக இருக்கிறது. அது ஒவ்வொருத்தருடைய ஓட்டத்தை பொறுத்ததாக அமைகிறது. நாம் எப்படி ஓடினோம் என்பதை பொறுத்து அந்த பரிசு தொகை, பரிசு பொருள் என்ன செய்யும் என்றால் மாறுபடும். ஒரு குறிப்பிட்ட இதுதான், இவ்வளவுதான் தான் என்று தேவன் சொல்லாமல் அவர் ஒரு மிகப்பெரிய பரம அழைப்பு. அதுதான் அது. நீங்களும் நானும் சொல்லிவிட முடியாது, இதுதான் இவ்வளவுதான் கிடைக்கும் என்று சொல்ல. எல்லை நிர்ணயிக்கப்படாத ஒரு பரிசு, அதுதான் பரம அழைப்பு. இவர் என்ன இங்க சொல்கிறார் என்றால், அந்த இலக்கை நோக்கி. எந்த இலக்கு? இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீ விளங்கிக் கொள்கிறீர்களா? பரம அழைப்பு. இப்போ அவர் சொல்றாரு, அந்த இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். எந்த இலக்கு? நாம் ஓட்டப்பந்தயத்தில் சேர்ந்துட்டோம்னா ஒரு இலக்கு வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு கோடு போட்டிருப்பாங்க, இதில் 10 பேர் ஓடுவாங்க. அந்த கோட்டை முதல் ஆளாக யார் என்ன செய்யணும், ரீச் பண்ணுறேன். அது ஒரு இலக்கு இருக்குது. நான் ஒரு கல்யாணமான புதிதில் காவல்துறையில் வேலைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே நமக்கு என்ன, இந்த ரொம்ப நீண்ட தூரம் ஓடுறது வேண்டாம், என்ன செய்யலாம், குறுகிய ஓட்டம் அல்லது லாங் ஜம்ப், ஒரு 4 மீட்டர் என்ன செய்யணும், அப்படியே வேகமாக ஓடி போய் தாண்டணும். இது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நாம் வீட்டில் என்ன செஞ்சோம், என்னுடைய இலக்கு என்னது, அந்த 4 மீட்டர் என்ன செஞ்சிடணும், தாண்டணும் என்பது இலக்கு. நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்கோம். என்ன நிர்ணயிச்சிருக்கிறோம்? ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு இலக்கு இருக்கு. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, நான் எப்படியாவது ஒரு சிங்கர் ஆயிரணும், நான் எப்படியாவது சினிமாவில் புகழ் பெற்றணும். சிலர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் நான் இப்படிப்பட்ட ஒரு கார் வாங்குறது தான், இப்படிப்பட்ட ஒரு வீடு கட்டுவது தான். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இலக்குகள் இருக்கு. படிக்கிற பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க ஒரு இலக்கு வச்சுருப்பாங்க. அது என்ன செய்யும், வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் டாக்டர்னு சொல்லுவாங்க, ஒரு 2 வருஷம் பொறுத்து கேட்டால் கலெக்டர்னு சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து கேட்டால் வேற ஏதோ நான் ஜனாதிபதி ஆகணும்பாங்க. ஏதோ அது மாறிக்கிட்டே, ஏதோ ஒரு இலக்கு வாழ்க்கையில். ஆனால் நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு தான் என்ன? ஏதாவது ஐடியா இருக்கா? நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு இருக்கா? நித்திய ஜீவன். சொல்லுங்க, தெரிஞ்சதை சொல்லுங்க. நாம் ஒன்றும் இல்லை, தப்பாக இருந்தால் பரவாயில்ல, இது என்ன நம்ம ப்ராப்ளம். சொல்லுங்க. பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன், வேற ஜெரோம் சொல்லு. உனக்கு புரிஞ்சதை சொல்லு, உனக்கு மனசில் தோணுனதை சொல்லு. ஓகே, நாம் வேதத்திலே நாம் சில காரியங்களை புரிஞ்சு வச்சிருக்கிறோம், அதை சொல்றோம் பாருங்க. ஆனா இந்த இலக்கு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனை பார்த்துருக்கீங்களா? தேவனை பார்த்துருக்கீங்களா? அழைச்சது யாருன்னு சொல்றீங்க? நாம் சொல்லுகிறோம். சரி, உங்கள்கிட்ட கேட்க வேண்டாம், நானே சொல்றேன். நான் தேவனை பார்த்திருக்கிறேனா? பார்க்கவில்லை. ஆனால் நான் அழைத்தது யார் என்று சொல்லுகிறேன்? தேவன் என்று சொல்லுகிறேன். அவரை பார்க்கல, ஆனா அவர் தான் அழைச்சாருன்னு சொல்றேன். ரெண்டுமே பார்க்கல, ஆனா கண்ணுக்கு தெரியல பாருங்க. அப்போ எப்படி இலக்கு? அந்த குரல்,
எனக்கு என்னுடைய இலக்கு அங்கே ஒரு அழைப்பு வருகிறது. ஆளை பார்க்கல, ஆனா அழைச்சது யாருங்கிறது எனக்கு தெரியும். அழைத்தவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். தேவன் என்னை அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்திருக்கிறாரா? பார்த்திருக்கீங்களா? இல்லை. ஆனா உங்கள் காதுகளில் அந்த குரல் ஒலிக்கிறதா? அழைப்பின் குரல் நம்முடைய காதுகளிலே ஒலிக்குமானால் அந்த குரல் கேட்ட திசையை நோக்கி நாம் ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. குரல் எங்கிருந்து வந்திருக்கிறது பாருங்க. நமக்கு ஒரு வேலைக்கு அழைப்பு வருகிறது. யார் வேலை தராங்க தெரியுமா? வேலை கொடுக்கிறது யாரு தெரியுமா? நமக்கு ஒரு லெட்டர் மட்டும் வருது, சந்தோஷப்படுறோம். யாருப்பா வேலை கொடுக்கிறது? உங்களுக்கு தெரியாதுங்க. வேலை கையெழுத்து யார் ஆர்டர் போடுறதுன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், வந்திருக்கிற லெட்டர் எங்கிருந்து வந்திருக்குது? முத்திரையோடு வந்திருக்கிறது. அது அரசாங்கத்திலிருந்து வந்திருக்கிறது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக தமிழ்நாடு அரசுன்னா ஒரு சந்தோஷம், மத்திய அரசுன்னா இன்னும் சந்தோஷம். எல்லாவற்றுக்கும் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, அண்ட சராசரங்களையும் படைத்தவர், அவரிடத்திலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. இந்த அழைப்பு தான் என்னுடைய இலக்கு. பந்தய பொருள் மற்ற அழைப்பிற்கும் லக்கை நோக்கி தொடர்வதற்கும் இந்த லக்குக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது நம்முடைய கண்களுக்கு தெரிகிற ஒரு பொருள். இது என் இருதயத்திலே ஒலிக்கிற குரல், தேவனுடைய குரல் என்னை அழைத்திருக்கிறது. நான் அழைத்தவர் இன்னார் என்று அறிவேன். என்னை அழைத்தவர் இன்னார் என்று அறிவேன். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அருகினில் தயங்கி நடை பயின்றேன், அருகினில் தயங்கி நடை பயின்றேன். பின்னே வாயேன முன் சென்றார், பின்னே வாயேன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டு என் ஆண்டவர் என உணர்ந்தேன். ஓகே, நமக்கு இப்ப அழைச்சது யாருன்னு தெரிஞ்சிச்சு. இப்ப அழைத்தவர் எப்படி அழைத்திருக்கிறார் தெரியுமா? அந்த வசனத்தை மறுபடியும் படிங்களேன், எப்படி என்பதை பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு. யாருக்கு எங்க அழைச்சிருக்கிறார்? எப்படி அழைச்சிருக்கிறாரு? அழைத்தவர் தேவன், ஆனா எப்படி அழைச்சிருக்கிறார்னா கிறிஸ்து இயேசுவுக்குள். இது எப்படிங்க? நாம் வேத வசனங்களை நாம் புரிந்து கொண்டோமானால் நாம் சாதாரணமாக நாம் இருக்க மாட்டோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அழைத்திருக்கிறார் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அது எப்படி? தேவன் அழைச்சிருக்காராமா, சரி. கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி அழைச்சார் பாருங்க. நாம் ஒரு இடத்தை வாங்குறோம், ஒரு 5 சென்ட் இடத்தை நம்ம வாங்குறோம். பிரதர்கிட்டேருந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. சுரேஷ் பிரதர்கிட்டேருந்து ஒரு 5 சென்ட் இடத்த வாங்குறேன். நான் என்ன செய்யணும்? ஒரு பேப்பரில் அவர் எழுதி தரணும், இந்த இடத்தை இன்னார் மகன் இன்னார் ஹென்றி ஜோசப்புக்கு நான் இவ்வளவு பணத்தை வாங்கிட்டு என்ன செய்கிறேன்? எழுதி கொடுக்கிறேன். போதுமா? இது பணத்தை வாங்கிட்டாரு, இடத்த எனக்கு கொடுத்துட்டாரு, போதுமா? போதாது. என்ன பண்ணணும்? பதிவு பண்ணணும்.
சரி, பதிவு பண்றதுக்கு இவர் எழுதி தந்துட்டாரு. நான் இதை எடுத்துட்டு போய் நேர பத்திர ஆபீஸ்ல கொடுத்து பதிவு பண்ணிடலாமா? இங்க பாருங்க, இன்னார்ட்டேருந்து வாங்கிருங்க, அந்த அவர் தான் வந்திருக்காரு பாருங்க, பதிவு பண்ணி கொடுத்துருவாரா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? நமக்கு ஒரு வழிமுறை இருக்கு. நேரம் என்ன செய்யணும்? அந்த பத்திர எழுத்தட்ட போகணும். நம்ம ஏன் பத்திரம் எழுத்தட்ட போகணும்? நான் தான் கரெக்டாக எழுதி வாங்கிட்டு வந்திருக்கிறேன்ல. அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸை கொடுத்துட்டு எழுதிட்டு வர வேண்டியதானே. ஏன் பத்திரம் எழுத்தட்ட என்னை அனுப்புறாரு? கிறிஸ்து இயேசுக்குள் என்பதை புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். ஒருவேளை 100% மேட்ச் ஆகுமா என்னன்னு தெரியல. பாருங்க, ஏன் அவர் மூலமா நாம் போக சொல்றாரு? அரசாங்கம் ஏன் நம்மளே நீங்க ஒரு பத்திரம் எழுத்துற மூலமா எழுதிட்டு வாங்கன்னு ஏன் சொல்றாங்க? அவர் இல்லாம ஏன் பதிவு பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அதுபோலதான் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். நானா நேரடியா என்ன செய்ய முடியாது, அந்த அழைப்புக்கு நேர் போக முடியாது. ஏனென்றால் எனக்கு வழி தெரியாது. பாருங்க, சரியான வழி எனக்கு தெரியாது. பத்திரம் எழுதணும், எல்லாம் சரிதான், வாங்கினது வித்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் அரசாங்கம் சில வழிமுறைகளை அதுக்கு போட்டு கொடுத்துருக்கு. அதுக்கு 2 சாட்சி வேணும், இது இப்படி தான் எழுதணும், அதுக்கு இவ்வளவு பணம் கட்டணும், அதை இப்படி தான் கட்டணும், இந்த வழிமுறையில் தான் கட்டணும். அங்கே போய் கேட்பாரு, சரி ஆதார் எடுத்துருது, ஐயோ கொண்டு வரலீங்களே, இது தெரியாதுங்களே எனக்கு, பதிவு பண்ண, அப்புறம் எப்படியா பதிவு பண்ண வந்தேன்னு, சரி போயிட்டு வாங்க, சரி ஓகே நாளைக்கு ஆதார் எடுத்துகிட்டு போகிறோம் பதிவு பண்ண. அப்போ கேட்பாரு, சாட்சி கூட்டு வந்தீங்களா? ஐயோ சாட்சி கூட்டு வரலையே, போங்க போய் சாட்சி கூப்பிட்டு வாங்க. இந்த தவறெல்லாம் நடக்கக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் போய் திரும்ப வர முடியுமா? அதெல்லாம் வரக்கூடாது. போனால் கையெழுத்தை போட்டுட்டு வர மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் என்ன வச்சிருக்காங்க, ஒரு பத்திரம் எழுத்துறங்க. அவர் மூலமாக தான் நம்ம அங்கே போக முடியும். ஒரு வேலைக்கு போகிறோம், ஏங்க எனக்கு டிரைவிங் வேலை தெரியும், சரி இந்த போக்குவரத்து கழகத்தில் எனக்கு டிரைவர் போட்டு தாங்கன்னா கொடுப்பாங்களா? நாமளாம் நேரடியாக போனோன்னே அந்த மேனேஜரை பார்த்து, போக்குவரத்து கழக அதிகாரியை பார்த்து எனக்கு வேலை போட்டு கொடுங்கன்னு வேலை போட்டு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன செய்யணும்? நாம் முதல்ல டிரைவர் ஓட்டுநர் உரிமத்தை வாங்கி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கொண்டு பதிவு பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க கூப்பிடுவாங்க, அவர் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக நம்ம கூப்பிடுவாங்க. இப்போ நான் தேவன் என்னை அழைத்தார், தேவனிடத்தில் போய் சேருவதற்கு அவர் எப்படி அழைச்சிருக்காரு அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை அழைத்திருக்கிறார். நான் மட்டும் என்ன செய்ய முடியாது, போய் அங்க நிக்க முடியாது. யாரை கூட கூட்டு போனோம்? யார் கூட தான் போனோம்? அழைச்சது சத்தம் கேட்டுச்சு, எல்லாம் உண்மைதான். ஆனா போக வேண்டியது யார் கூட? இயேசு கூட போனோம். இயேசுவை கூட கூட்டிட்டு போனாதான் நாம் சரியான வலிமைய. ஏன் இயேசுவை கூட்டு போனோம்? பாருங்க, உலக மனுஷன் சொல்றான், ஏங்க எல்லாத்த விட அன்பு தாங்க பெருசு, அன்பு தான். நீ பாவம் செய்யாம அன்பா ஒவ்வொருத்தனையும் நேசிச்சு அன்பாக வாழ்ந்தால் போதும். எல்லா மதமும் அன்பை தான் போதிக்குதுங்க. எல்லாரும் எப்படி கடல் போய் சேருகிறதோ அப்படி எல்லா மதங்களும் இறைவனிடத்திலே போய் சேருகிறது அப்படின்னு என்ன சொல்றான் உலக மனுஷன்? ஞானிகள் சொல்லுகிறார்கள், உலக ஞானிகள் சொல்லுகிறார்கள். ஆனா நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கிறிஸ்து இயேசுவோடு அவர் மூலமாக அன்றி, என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஏன் அப்படி போக முடியாது? பாருங்க, மற்ற மதங்கள் சொல்லுகிறது, நீ பாவம் செய்யாம வாழு, மற்றவனை நேசிச்சு வாழு, நல்லவனா வாழு, நீ முக்தி அடைஞ்சிடலாம், மோட்சம் போயிடலாம். கேட்டா சொல்லுவாங்க, நீ பாவின்னு சொன்னா என்ன சொல்றாங்க? யாரை பார்த்து பாவிங்கிற? நீ வேணா பாவியா இருக்கலாம், நான் எங்க பாவி? என்ன பாவம் செஞ்சேன் பாரு, நான் எவ்வளவு தான தர்மம் பண்றேன், எவ்வளவு நல்ல செயல்கள் பண்றேன், யாருக்கும் துரோகம் பண்ணதில்லை,
யாரையும் ஏமாத்துனது இல்ல, ஒருவரையும் குறை சொன்னது இல்ல, ஒருவரையும் குற்றம் சாட்டுனது இல்ல, யாருடைய சண்டை இல்ல, எல்லாரும் எனக்கு சகோதர சகோதரிகள் என்று சொல்லக்கூடிய நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்க. அப்படியானால் அவர்களுக்கெல்லாம் கூட பரலோகம் கிடைத்து விடுமே, அவர்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்களே. ஆனால் தேவன் அப்படி அனுமதிக்கவில்லை. காரணம், தேவனண்டை சேருவதற்கு சில வழிமுறைகளை தேவன் வைத்திருக்கிறார். நாம் அவரை பின்பற்றி, அதனாலதான் அங்கே எபிரேயரில் எழுதும்போது அவர் சொல்லுகிறார், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி என்ன செய்கிறேன்? ஓடுகிறேன், முன்னேறுகிறேன், லக்கை நோக்கி. பாருங்க, கிறிஸ்துவோடு கூட தான் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியும். ஆகையினால தான் நமக்கு இந்த அழைப்பு. கிறிஸ்து நமக்கு என்ன வேணும்? வேண்டும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறவர். நிறைய பேர் இல்ல, ஒரே ஒரு ஆசாரியர். ஆசாரியர் என்பது யாரு? ஆசாரியர் அப்படின்னு சொன்னா யாரு? தேவனிடத்திலிருந்து காரியங்களை அல்லது விஷயங்களை பெற்றுக்கொண்டு மனிதர்களிடத்திலே கொடுப்பவர்கள். தேவனுக்கும் மனிதருக்கும் ஜாயின் பண்றவங்க மத்தியஸ்தர் அல்லது மீடியேட்டர். யாரு? ஒருவர் தான், அது இயேசு மாத்திரம்தான். ஏனென்றால் அவர் தன்னுடைய மாம்சத்தின் வழியாக புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். ஒரு வழியை, புதிதும் ஜீவனுமான ஒரு வழியை. அதனாலதான் தேவன் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறார், தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். ஆனா எப்படி அழைச்சிருக்கிறார்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வேற எந்த வழியிலும் நாம் என்ன செய்ய முடியாது. சிலர் என்ன சொல்லுவாங்க, மரியாள் சொல்றாங்க, அப்புறம் நிறைய தூதர்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆனா வேதம் நமக்கு காண்பிப்பது, தேவன் நமக்கு சொல்லக்கூடிய சத்தியம் ஒரே ஒரு மார்க்கம்தான். அது கிறிஸ்து இயேசுக்குள்ளாகத்தான் நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியுமே தவிர வேறு மார்க்கம் இல்லை. இப்போ கிறிஸ்து மூலமாய் நாம் நம்முடைய அழைப்பின் அந்த குரல் சத்தம் வருகிற அந்த இடத்துக்கு நாம் என்ன செய்யணும்? பிரயாணப்படணும். ஆனால் பரம அழைப்பு என்று சொல்லப்படும் இந்த பரம அழைப்பு பாருங்க, அது நாம் எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பரிசு பொருள் என்ன கூடியது? மாறக்கூடியது. சுவிசேஷம் அறிவிப்பவர்கள் அவர்கள் அங்கே ஒரு மாதிரி இருப்பாங்க. தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் அவர்களுக்கு ஒரே மாதிரியான. அதனால இயேசுனா, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. பாருங்க, இதை நாம் புரிந்து கொள்வதற்கு எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து
தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். பாருங்க, வேதம் சொல்லுகிறது தாம் போகும் இடம் என்னதென்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அழைக்கப்பட்ட போது ஒன்று மட்டும் அவனுக்கு தெரிந்தது, அழைத்தவர் இன்னார் என்று அறிந்திருந்தான். ஆபிரகாம் தன்னை அழைத்தவர் இன்னார் என்று அறிந்து கேள்வி கேட்கல, எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கல, நான் போக வேண்டிய இடம் எங்க எனக்கு காமிங்க, நான் பார்த்துட்டு தான் போகணும் அப்படியெல்லாம் சொல்லல. அவன் கேள்வியே கேட்கல. இப்போ இடம் ஒன்றும் தெரியாதப்பா. இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவத்துக்குள்ள எப்படி வந்திருக்காங்க தெரியுமா? வா உனக்கு சுகம் கிடைக்கும், வா உன்னை ஆசீர்வதிப்பார், வா உன்னை வேலை கிடைக்கும், வா உனக்கு அது கிடைக்கும், வா உனக்கு இது கிடைக்கும். இப்படித்தான் உள்ள வந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு கூட அவங்க அழைக்கப்பட்ட அழைப்பை அவர்கள் அறியவில்லை. பல ஆண்டுகள் ஆகியும் தேவன் அழைத்த அழைப்பை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் ஆபிரகாம் அதை அறிந்திருந்தார். அதனால தான் புதிய உடன்படிக்கையில் வரும்போது சொல்லுகிறார், பரம அழைப்பு. அது உங்களுக்கு இன்ன இடம் என்பதெல்லாம் கண்ணில் எல்லாம் காமிக்க முடியாது, அது போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் அதை நிறைய பேர் பல விதங்களிலே விளக்கம் பண்ணுறாங்க. அது அப்படியே பொறுத்தள வீதி அங்கே அப்படி இருக்கும். பாருங்கள், கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க. அதில் ஒருத்தங்க காதில் கழுத்தில் எல்லாம் கழட்டிட்டு வந்திருந்தாங்க பேசுகிறதுக்கு. அப்போ நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க, கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தால் ஆண்டவர் இதெல்லாம் கழட்ட சொன்னார். ஆமாங்க, நாங்கள் இதெல்லாம் வெறுக்க சொல்லியிருக்காரு. அப்படியா? அப்போ நீங்கள் ஏன் பேங்க்கில் பணம் வச்சுருக்கீங்க? பதில் இல்லை. நீங்கள் ஏன் சொத்து வாங்கி வச்சுருக்கிறீங்க? பணம் இல்லை, அதுக்கு பதில் இல்லை. பாருங்க, காதில் ஏன் கழட்டிட்டீங்க? ஆண்டவர் இதை கழட்டினாதான் அங்கே எங்களை பொன்னான தளத்தில் எங்களை என்ன செய்வார் வச்சிருக்காரு. இங்கே இதை கழட்டினாதான் அங்கே பொன் தளத்தில் உலாவ முடியும் அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கலாம், அவர் திருப்பி பல கேள்விகளை மடக்கி கேட்டார். எனக்கு அது ஞாபகம் எல்லாம் இல்லை. அந்த அம்மா சேமாயி உக்காந்துருந்தாங்க. பாருங்க, ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு பரலோகத்தை பொறுத்தள வீதி அப்படி இப்படின்னு பல காரியங்களை சொல்லி என்ன சொல்றாங்க, விவரிக்கிறார்கள். நல்லது, அது எவ்வளவு மேன்மையாக இருக்கும் என்று சொன்னால் அது ஆச்சரியமான. நம்முடைய அதான் அங்கே சொல்லப்படுகிறது, நம்முடைய கண்கள் காணவில்லை, தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்ததை நம்முடைய கண்கள் காணவில்லை. ஆனால் அதையும் தவறாய் பேசுகிறார்கள். உலக ஆசீர்வாதத்தை குறிப்பிட்டு, இப்போ வீடு இல்லாமல் இருக்கிறியா, உனக்கு தரப்போற வீட்டை உன் கண் காணலப்பா, நீ ஆண்டவர்கிட்ட கேளு, அது ஒரு கண்ணும் காணலை, உனக்கு ஆண்டவர் தருவார். எல்லாரும் ஆச்சரியப்பட விதமாக உனக்கு அவர் சொன்ன தருவார் என்று சொன்னது, கண் காணவில்லை என்று சொன்னது அது வேறு. ஆனால் இவங்க சொல்றது வேறு. ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் அழைத்திருக்கிறார். அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய நாம் அந்த இலக்கை நோக்கி தொடர வேண்டும். பாருங்க, ஒரு சாதாரண ஒரு உலக பிரகாரமான ஒரு பரிசு பொருளை வாங்குவதற்கு அவன் தன்னை எவ்வளவாய் தன்னை கட்டுப்படுத்திக்கிறான். கண்டதெல்லாம் சாப்பிட்றது இல்லை, கண்ட நேரத்தில் தூங்குறது இல்லை, கரெக்டான நேரத்தில் தூங்கி கரெக்டான நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணி எது சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் தவிர்த்து, எங்க போகக்கூடாதோ அதெல்லாம் ஒதுக்கி வச்சு தன்னை காத்து எப்படியாச்சும் அந்த பந்தயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். குத்துச்சண்டை வீரனாக இருந்தால் அவன் ஒன்று கட்டி தொங்க விட்டு காலை மாலை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், குத்தி 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 என்ன செய்யறான், பயிற்சி எடுக்கிறான். எதுக்கு? அந்த பந்தய பொருளுக்காக. ஓடுறவன் பாருங்க, சரியா சாப்பிட மாட்டேங்கிறான், பார்த்து பார்த்து தேடி தேடி பிடிச்சி எது சத்தானதுன்னு சாப்பிட்றான். ஆனா
இந்த அழைப்பு எல்லாத்த விட பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய நாம எந்த கட்டுப்பாடும் இல்லை, எந்த தேடலும் இல்லை. நாம் அழைப்பின் குரல் நம்முடைய காதுகளிலே தொனிக்கிறதோ, தொனிக்க வேண்டும். தொனித்தால் மட்டும்தான் நாம் அந்த சத்தம் வந்த திசைக்கு நேராக நாம் செல்ல முடியும். இல்லை என்றால் அந்த தொனி நமக்கு மறந்து போயிடும். பாருங்க, இந்த உலகம் நம்மை குழப்பிக் கொண்டிருக்கிறது. அழைப்பின் குரல் ஒரு நாள் கேட்டுச்சு, சாத்தான் என்ன செஞ்சான், ரைங்கன்னு ஒரு சுத்தி விட்டான். இப்போ எந்த திசைன்னே தெரியல. இப்போ அழைப்பின் குரல் வந்த திசை இப்பொழுது தெரியவில்லை. தெரியாம என்ன சொல்றான், ஆண்டவர் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக வைக்க தான் அழைச்சார், ஒன்று அதை கொடுக்க தான் அழைச்சார், இதை கொடுக்க தான் அழைச்சார், அது தர்றதுக்காக அழைச்சார்னு சொல்லி இப்போ சத்தம் வேறு விதமாக மாறி போய் இப்போ திசை மாறி வாகனம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் பவுல் சொல்றார், அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்கள் காதுகளில் அவருடைய சத்தம் தொனித்திருக்குமே. ஆனால் அந்த சத்தத்தை பின்பற்றி நீங்கள் முன்னேறி செல்ல தேவன் உங்களை அழைக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. தேவன் உங்களை அழைத்திருந்தால் நீங்கள் அவர்தான் அழைத்தார் என்பதை நீங்கள் மனதார முழு விசுவாசத்தோடு நீங்கள் விசுவாசிப்பீர்களே, ஆனால் நீங்கள் அதை பற்றி கொள்ளுங்கள், உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், வெட்கப்படுத்தாத தேவன். தேவன் நம்மை வெற்றியின் பாதையிலே பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். அவர் அதிகமான கிருபையை நமக்கு தருவார். நாம் தொடர்ந்து முன்னேறுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடலாம். அல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.